வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. புதன்கிழமைங்கிறது புதன் பகவானுக்குரியது. அதனால் 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவங்க கட்டாயம் கோயிலுக்கு போய் தீபம் போட்டு பாருங்கள். நல்ல மாற்றம் இருக்கும். படிப்பில் சிறப்படைய சூரியனுக்கும் புதனுக்கும் பசுனை தீபம் ஏற்கனவே எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் அதில் நெய் சேர்த்தி பாருங்கள், அதில் தீபம் ஏற்றுங்க. நல்ல மாற்றம் உங்கள் குழந்தைகளோட படிப்பில் இருக்கும். நிச்சயம் இது நடக்கும். படிப்பு சிறக்கும். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 6லேருந்து 7:30. நாளைக்கு வியாழக்கிழமை நல்ல நேரம் இல்லை, வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் இல்லை. சனிக்கிழமை நல்ல நேரம் இருக்குது காலை 6லேருந்து 7:30. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் இருக்குது காலை 7:30 to 9. திங்கட்கிழமை நல்ல நேரம் இருக்குது காலை 6லேருந்து 7:30. செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் இருக்குது காலை 10:30 to 12. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிற இந்த புதன்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களை கிரக நிலைகள் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கலகரிங்க. உங்கள் நல்ல குணங்கள் எல்லாம் ஜெயிக்கும். விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு, வேகம் இதெல்லாம் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை கிரகநிலைகள் நல்லா இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதம். உங்களோட நல்ல குணங்கள் ஜெயிக்கும். அதாவது தாராள மனப்பான்மை, மனதிடம் இதெல்லாம் ஜெயிக்கும். எதிரிகளுக்கு உதவுகிற குணம் உங்கள் குணம். அதனால் வெற்றி அடைவீர்கள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 5, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் ஒரு முழுமையான ஒரு வெற்றி இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. அதனால் 3 நட்சத்திரக்காரர்களும் கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க. தீபச் சுடரை பார்த்து பிரார்த்தனை பண்ணுங்கள். நல்ல புத்தி கொடுக்க சொல்லி ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, ஓம் சொக்கநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை, நீலம். கடகராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். நிறைய வேலை, ஆனால் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காது. அலைச்சல். அப்போ எந்த வேலையை செய்கிறது, செய்யக்கூடாது, எதை தள்ளி போடலாங்கிற தெளிவு வர்றதுக்கு 3 நட்சத்திரக்காரர்களும் கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் சக்கரத்தாழ்வாரே போற்றி, ஓம் சக்கரத்தாழ்வாரே போற்றி, அல்லது ஓம் சுதர்சனமே போற்றி, ஓம் கருடனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்கணும். ஆமாம். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை வடக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கலக்கல். உங்களோட கிரக நிலைகள் நல்லா இருக்குது. அதனால் உங்கள் குணங்கள், அதாவது விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை எங்கள் கண்ணே பற்றும் பிரமாதம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரக நிலைகள் ரொம்ப சிறப்பு. உங்கள் குணம், விடாமுயற்சி, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் இதெல்லாம் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அனுகூலமான எண் 5, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கலகரிங்க. கிரக நிறைகள் ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் நல்ல குணங்கள், தாராள மனப்பான்மை, வெளிப்படையான பேச்சு, எல்லாருக்கும் உதவுகிற குணம் இதெல்லாம் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். சந்தோஷம், நிம்மதி உங்களுக்கு இன்றைக்கி நிறைய. அனுகூலமான எண் உங்களுக்கு
1, 9 அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு முழுமையான சந்தோஷம் இல்லை, ஒரு திருப்தி இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது அன்னை மகாலட்சுமியை நினைங்க. ஓம் ஓம் தாராதேவியே போற்றி, ஓம் வசுதா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 7 அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. முன்கோபத்தினால பிரச்சனை. 3 நட்சத்திரக்காரர்களும் கவனமாக இருக்கணும். கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும் தீப சுடரை பார்த்து நல்ல புத்திக்காக. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது அன்னை மகாலட்சுமியை நினைக்கணும். என்ன சொல்கிறது? ஓம் ஓம் திருப்பதியே போற்றி, ஓம் திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 6 அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரிய சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. கிரகநிலைகள் சிறப்பாக இருக்கிறதுனால உங்கள் குணங்கள் விடாமுயற்சி, நிதானம், பிடிவாதம், வேகம் இது எல்லாமே ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 2, 4 அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் கலகுறீங்க. உங்கள் சுறுசுறுப்பு, வேகம் இதெல்லாம் ஜெயிக்கும். விவேகமும் ஜெயிக்கும். புத்திசாலித்தனம், பெருந்தன்மை ஜெயிக்கிறது. பெண்களுக்கு இன்னும் சிறப்பான நாள். அனுகூலமான எண் 1, 3 அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, தீப சுடரை பார்த்து நல்ல புத்திக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் பைரவரே போற்றி, ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 6லேருந்து 7:30. நாளைக்கு நல்ல நேரம் இல்லை. ஆயில்யம் கேட்ட ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிதுனம் கன்னிராசிக்கார நேயர்கள் கோயிலில் போய் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. மிதுனம் கன்னிராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மரகத மோதிரம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. வாஸ்து சாஸ்திரம் வாடகை வீட்டுக்கு உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.